கோல்டு அண்ட் லேண்ட் வந்து எதுக்கு மக்கள் மத்தியில் இவ்வளோ பாப்புலராக இருக்குன்னா ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் கோல்டு வாங்கினா உங்கள் கையில் நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டை ஃபீல் பண்ணலாம். லேண்டு வாங்கினீங்கன்னா அந்த லேண்ட் உங்களுக்கு சொந்தமானதுன்னு டாக்குமெண்ட்டுக்கு அதை சேர்த்து நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பட் நீங்கள் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா அந்த ட்ரெடிஷ்னல் வேலேருந்து பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக. இப்போ வந்து யூஎஸில் இருக்கிற பேபாலாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஃபேஸ்புக், அங்கே இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லையுமே எம்ப்ளாயீஸ்க்கு இங்கே எப்படி நம்ம பிஎஃப் பிடிக்கிறாங்க, எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட், அந்த பெனிஃபிட்டில் வந்து கரெக்டாக வந்து கிரிப்டோவும் இருக்கணும்னு சொல்லி ரூல் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ஒரு மித்துன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து வேர்ல்டோட டாப் மோஸ்ட் ட்ரேடரே வந்து இந்தியா தான் கிரிப்டோவில். ஸோ நீங்கள் அதுக்காக நீங்கள் ஃபுல்லாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா இல்லை. நீங்கள் வந்து 100 rupees வந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த கிராஷை பற்றி பயப்படுறாங்க தவிர அவங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 540 பில்லியன் வந்து லிக்விடேட் பண்ணியிருக்காங்க கிரிப்டோவில் இருந்து. 540 பில்லியன் டாலர்ஸை வந்து நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. இந்தியன் ரூபியில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது பல லட்சங்கள். ஸோ இவ்வளோ வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து லிக்விடேட் பண்ணி என்கேஸ் பண்ணி கேஸாக எடுத்தும் அந்த மார்க்கெட் வந்து ஜீரோ ஆகாமல் திருப்பி 20% அப் ஆயிருக்கு. ஸோ லோ பார்த்தீங்கன்னா 62 lakhs வரைக்கும் போச்சு. திருப்பி அதுலேருந்து உங்களுக்கு 72 lakhs 74 lakhs வரைக்கும் ஹை போச்சு பிட்காயின். ஸோ இவ்வளோ லிக்விடேட் பண்ணியும் திருப்பி மார்க்கெட் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகுது. இது வந்து நிறையா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட 10 times ஹையர் மணி. ஸோ கிரிப்டோ மார்க்கெட் சேஃபான மார்க்கெட் தானா? கிரிப்டோ 100% சேஃப் தான். கிரிப்டோ அப்படின்னாலே இப்போ நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, ஒருவேளை அது ஸ்கேமாக இருக்குமா, இல்லை நம்மக்கிட்ட நிறைய பணம் இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும்ல. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இனாசஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சோட ஃபவுண்டர் அண்ட் சிடிஓ டாக்டர் சிவச்சந்திரன் அவங்ககிட்ட நம்ம ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சத்யா மேம். கிரிப்டோ பற்றியும் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட், கிரிப்டோ மார்க்கெட் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நான் உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கட்டும், இல்லை கமாடிட்டி மார்க்கெட்டில் பேக் எண்ட்ஸில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அப்படி ஒரு ஃபீல்டில் இருந்துட்டு அங்கேருந்து நேராக கிரிப்டோ, ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது சார்? நான் வந்து இப்போ பிஹெச்டி வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் பண்ணியிருக்கேன். என்னோட கைடு வந்து டாக்டர் மல்லேஸ்வரன், அண்ணா இன்ஸ்டியூட் ஹெச்ஓடி இருக்கார் காஞ்சிபுரத்தில். ஸோ என்னோட கோஃபவுண்டர்ஸ் வந்து மோகன் பாபு இருக்கார். ஸோ அவருமே வந்து கேட் ரேங்க் ஹோல்டர். ஸோ அவரும் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காரு. இப்போ இன்னொரு கோஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா யூசப் ரஹ்மான் இருக்கார். அவர் வந்து ஹெச்எஃப்டி, அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்னு சொல்லுவோம். ஸோ அது இங்கே வந்து நம்ம ரேராக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறதுனா, டூரிங் அந்த கோவிட் டயத்தில் வந்து தான் இந்த மாதிரி ஒரு பிளான் எங்களுக்கு வந்து இனிஷியேட் ஆச்சு. எப்படி இனிஷியேட் ஆச்சுன்னா, நாங்கள் எல்லாமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட பேக்கெட் ஆப்ரேஷன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ எங்களோட கொலீக்ஸ் தான் என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ்லாம் இப்போ சீனியர் பொசிஷன் அண்ட் அந்த ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அந்த நாலேஜெல்லாம் எங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருந்ததுனால, இப்போ நாங்கள் வந்து ஒரு ஜெரோதா, ஒரு ஏஞ்சல் ப்ரோக்கிங், ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண தான் இனிஷியலாக பிளான் பண்ணோம். நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா, என்னோட சப்ஜெக்ட் சம்மந்தமாக நான் ஆல்ரெடி ஒரு 2 பேப்பர்ஸ் போட்டுட்டேன். என்னோட கைடு வந்து அப்போ தான் சொன்னார், பிளாக் செயின் ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கிரியேட் ஆச்சு, ஒரு புது டெக்னாலஜி என்ன இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அதில் இனிஷியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் எங்களுக்கு அந்த ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. ஸோ தென் இனிஷியலாக வந்து சும்மா இன்வெஸ்ட் பண்ணி இனிஷியலாக பிளான் பண்ணி பார்த்தா, தென் பேக் எண்டில் வந்து அந்த நம்ம எத்தரியம் ஃபவுண்டேஷனோட அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸு, ஸோ அதெல்லாம் பற்றி படிக்க ஆரம்பித்தோம். ஸோ இனிஷியலாக பிட்காயினை பற்றி எல்லாத்துக்கும் என்ன நாலேஜ் தெரியுதோ அதான் எங்களுக்கும் தெரியும். பட் ஆனால் எத்தரியோங்கிறது டீப் இன்டு டெவலப்பிங் ப்ரோட்டோக்காலில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கா அதில் சொல்லி நாங்கள் அப்போ தான் இனிஷியேட் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் வந்து ஓகே, ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இந்த சைடு பண்ணால் நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ இதை பண்ணால் இது ஒரு குளோபல் ப்ராடக்டாக போகும். ஸோ கிராஸ் பார்டர், ஸோ பவுண்ட்ரி இல்லாமல் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபீச்சர்ஸ்டிக்காக இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து சரி இதில் அந்த ஒரு ஸ்பார்க் வந்ததுனால இதில் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணோம். 2020 வந்து ஐடியா ஸ்பார்க் ஆச்சு. தென் எல்லாத்துக்குமே அந்த இதில் ஒரு என்கேஜ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. எனக்கும் பிஹெச்டி முடிக்கணும், அவருக்கும் வந்து அவரோட சப்ஜெக்ட் முடிக்கணும். அப்புறம் யூசுப் ரஹ்மான் அவரோட கரண்ட் டியூட்டிஸ், ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரணும். ஏன்னா அவரு ரொம்ப கொஞ்சம் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்கில் இருந்ததுனால அதெல்லாம் முடிச்சுட்டு வெளில அவருக்கு ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். தென் 2023 வந்து எஃப்ஐ அப்ரூவல் கிடச்சிச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து அதுவே ஒரு பெரிய மைல்ஸ்டோன். தென் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மைல்ஸ்டோன் என்னென்னா, தென் வி ஆர் இன்குபேட்டட் வித் எஸ்டிபி இந்தியா. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இந்த ஃபின்ப்ளூ ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க, எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஃபின்டெக் ஸ்டார்ட் அப்ஸுக்கு. அதில் வந்து நாங்கள் ஒரு டாப் பொசிஷன் செக்யூர் பண்ணோம். தென் வந்து அதை வச்சு எங்கள்கிட்ட வந்து உள்ள இன்குபேட் ஆனோம் நாங்கள். ஸோ
இதுதான் என்னோட ஜேர்னி ஆக்சுவலாக. பட் ஆனா யூசுவலா பிஹெச்டி பண்றோம் அப்டின்னா, நான் டாக்டரேட் முடிச்சுட்டு ஒரு நல்ல காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணிருவேன். ஒரு 9 to 5 ஒர்க் பண்ணா போதும். வீக்கெண்ட் ஆனா லீவு. அப்படி ஒரு பிக்சர் தான் நாங்க பார்த்துருக்கோம். பட் நீங்க பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு ஸ்டார்ட் அப் குறிப்பா கிரிப்டோ மாதிரி ஒரு நீஷான ஒரு ஃபீல்டுல ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிங்கும்போது நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல சார்? அத பத்தி சொல்லுங்களேன். கண்டிப்பாக எங்கள் அம்மாவும் அதே தான் சொல்கிறாங்க. என் கைடும் அதே தான் சொன்னார் ஆக்சுவலாக. ஸோ பட் வந்து அது எப்படி நடந்துச்சுன்னு தெரில ஆக்சுவலாக. அது வந்து என் கோஃபவுண்டர்ஸ், ஸோ இவங்களோட ஒரு ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் அந்த ஃபீல்டோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸான்னு தெரியல. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் போனோம். பட் இனிஷியலாக அஃப்கோர்ஸ் நாங்கள் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம் இனிஷியலாக. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேடின்னு சொல்லுவாங்க, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அது வந்து லார்ஜ்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து யுஎஸ் அண்டு சைனீஸ், ஸோ தென் வந்து சம்டைம்ஸ் வந்து யூரோப்பியன் கம்பெனிஸ் இங்கே டிபெண்டன்சியாக இருந்துச்சு. ஸோ இனிஷியல் அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நிறையாவே ஃபேஸ் பண்ணோம். தென் அது வந்து இது வந்து கொஞ்சம் ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்மாக இருக்கிறனால தென் வெளியில் ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணோம். ஸோ கொஞ்சம் ட்ராவல் பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. நிறைய ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு ப்ராடக்ட் பண்ணுவோம், அதில் ஃபெயிலியர் ஆயிரும். அதோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் வந்திருக்கும். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த இதெல்லாம் சேலஞ்சஸ்லாம் இனிஷியலாக இருந்துச்சு. தென் ரெகுலேட்டரி சேலஞ்சஸ் இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து 2023க்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து இப்போது நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ராடக்ட் பண்ணாலும் நாங்கள் இதோட நிறுத்தலை. தென் வந்து இப்போ எங்களோட எக்கோசிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் எண்டு பிளாக் செயின் எக்கோசிஸ்டம் பண்ணுறது தான் எங்களோட எய்ம். ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்எஃப்டி பிளாட்ஃபார்ம், தென் வந்து ஆர்டபிள்யூஏ ரியல் வேர்ல்டு அசெட் டோக்கனைசேஷன் அது பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் வந்து இனோவர்ஸ், அதாவது மெட்டாவர்ஸ், தென் பிஎம்ஐ, அதாவது பிரைன் மெஷின் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. எலான் மஸ்க் பண்ணிகிட்ருக்காரு பார்த்தீங்கன்னா, பிரைனில் வந்து சிப் வைக்கிறது. ஸோ அதெல்லாம் எங்களோட ப்ராடக்ட்டில் வந்து ஒரு எக்கோசிஸ்டத்தில் வந்து ஒரு ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ இதோட எங்களோட ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் தான் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இது எங்களுக்கு ஒரு பேஸாக இருக்குது. ஸோ ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கும் மற்றதுக்கும் எங்களுக்கு ஒரு பேஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக முடிச்சா தான் எங்களோட எக்கோசிஸ்டம் வந்து ஓரளவு கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லலாம். பொதுவாவே இன்வெஸ்டர்ஸ் வந்து நான் எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒண்ணு அது ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணியிருக்கணும், இல்ல செபி ரெகுலேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ்லாம் இப்போ நெறையவே இருக்கு எல்லா இன்வெஸ்டர்ஸுக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க கிரிப்டோ மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணும்போது மக்கள் இன்னுமே கிரிப்டோ வந்து இந்தியால ரெகுலேட் பண்ணப்படாத ஒரு ப்ராடக்ட் தான். நான் அதுல போட்டு என் பணத்த லாஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்றது? அது ஒரு ஸ்கேம் தான் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற இன்வெஸ்டர்ஸ நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும் சார்? பீப்புளுக்கும் ஒரு சைடு அவேர்னஸ் வந்துட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், அந்த எக்கனாமிக்கல் அனலிஸ்ட், அட்வைசர்ஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ செபி எப்படியோ, ஆர்பிஐ எப்படியோ, அதே மாதிரி தான் எஃப்ஐயூ இந்தியா. ஸோ நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சைடு பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஏன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் செபி கீழே தானே வருது, ஸோ ஆர்பிஐ கீழே தான் வருது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பாருங்கள். ஸோ எவ்ரி ப்ராடக்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹைலி இன்வால்வ்ட் இன் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் சஸ்பீஷியஸ் மணி டிரான்சாக்ஷன்ஸ் அண்டு நிறைய வந்து ஏஎம்எல் கீழேயும் வருது, ஆன்டி மணி லாண்டரிங் அந்த இது கீழேயும் நிறைய விஷயங்கள் உள்ள வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு சைடுமே நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இதை எந்த டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணுது? ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுறாங்க. பட் மேஜர் ஹேண்டில் பண்ணுறது வந்து எஃப்ஐ இந்தியா தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணட்டும். ஸ்டடி பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுக்கட்டும். எதர் அதுக்கப்புறம் மேபி கவர்மெண்ட் டிசைட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து வருது. ஸோ எஃப்ஐயூ இந்தியாவுமே ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி தான். அது ஃபஸ்ட்டு நிறைய பேத்துக்கு தெரியல. இப்போ இது வந்ததுக்கப்புறம் வெளியில் பேசுறதுக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ எல்லாருமே நிறையா என்டிட்டிஸுமே ஆரியாக இருக்காங்க எஃப்ஐயூ இந்தியாவில். ஸோ இப்போ இது வந்து நார்மல் பீப்புளுக்கு இந்த எக்கனாமிக் அட்வைசர்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன சொல்லலாம்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை எஃப்ஐயூ என்டிட்டி எஃப்ஐயூ ரெகுலேட்டடுங்கிறதே அவங்க வந்து அதை திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் சொன்னாங்கன்னா ஸோ கொஞ்சம் பேக் போங்க. இப்போ கோல்டு ஃபியூச்சர்ஸ், சில்வர் ஃபியூச்சர்ஸ், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், அப்புறம் பேஸ் மெட்டல்ஸ், கமாடிட்டி ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து 2015க்கு முன்னாடி வந்து எஃப்எம்சியில் இருந்துச்சு, ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன் இருந்துச்சு. செப்டம்பர் மந்த் 2015க்கு அப்புறம் தான் வந்து செபி கீழே கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த ட்ரேடிங்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அதையும் நம்ம கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா டியூயல் புரோட்டோக்கால் இருக்கும். யூரோப்பியன் ஸ்டாக் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணால் அமெரிக்கன் இதையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 2010க்கு அப்புறம் தான் அது மாறிச்சு. ஸோ கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுவும் கவர்மெண்ட் என்டிட்டி தான், இதுவும் கவர்மெண்ட் என்டிட்டி தான். கவர்மெண்ட்டுக்கு தெரியும் எதை என்ன பண்ணணும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். ஓகே, இப்போ ரெகுலேட் பண்ணிட்டாங்க. ரெகுலேட் பண்ண கம்பெனிஸோட டீட்டெயில்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து வெளியிட்டாங்க. இந்த பட்ஜெட்டில் கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க கேஒய்சி நாம்ஸ் எப்படி இருக்கணும், பெனால்ட்டி வரைக்கும் அவங்க கிளியர் கட்டாக கொடுத்துட்டாங்க.
நான் ரிப்போர்ட்டிங் பண்ணால் என்னென்ன பண்ணணுங்கிறது. ஸோ அதனால் இது கவர்மெண்ட் வந்து கிளியராக இருக்காங்க. பீப்புளும் வந்து இந்த ஸ்கேம்ஸ்லேருந்து அவாய்ட் ஆகணும்னா கரெக்டாக வந்து ரெகுலேட்டட் என்டிட்டிட்ட நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிரிப்டோவும் இந்தியாவில் ரெகுலேட்டடான ஒரு ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஒரு காமன் இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கோல்டு அண்ட் லேண்டை தாண்டி இப்போ தான் கொஞ்சமாவது மார்க்கெட் எக்ஸ்போஷர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போர்ட்ஃபோலியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது யங் இன்வெஸ்டர்ஸுக்குலாம். ஸோ இந்த ஸ்பேஸில் இவ்வளோ கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கிற இந்தியன்ஸ்க்கு நடுவில் கிரிப்டோ வந்து அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஒரு ப்ராடக்டாக மாறுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கா? அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் சார்? கோல்டு அண்ட் லேண்ட் வந்து எதுக்கு மக்கள் மத்தியில் இவ்வளோ பாப்புலராக இருக்குன்னா ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் கோல்டு வாங்கினா உங்கள் கையில் நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டை ஃபீல் பண்ணலாம். லேண்டு வாங்கினீங்கன்னா அந்த லேண்ட் உங்களுக்கு சொந்தமானதுன்னு டாக்குமெண்ட்டுக்கு அதை சேம் நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பட் நீங்கள் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா அந்த ட்ரெடிஷ்னல் வேலேருந்து பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் அதே மாதிரி தான் கிரிப்டோ வந்து உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ் கொடுக்குறாங்க. டிஜிட்டலில் உங்களுக்கான கிரிப்டோ உங்களுக்கு மட்டுமே சொந்தம். அதை வந்து அந்த ஹேஷையும் உங்களுக்கான சீக்ரெட் கீயும் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தாலும் பட் இது உங்களுக்கு வர வர வந்து எல்லாத்துக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது எப்படி வந்து இனிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேருந்து உங்களுக்கு ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. அதை வந்து இல்லை அது எப்படி பண்ணுறோன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூபிஐலேருந்து வந்துட்டோம். நம்ம சிபிடிசி வரைக்கும் நம்ம போயிட்டோம். இப்போ கிரிப்டோ யூஸ் பண்ணி கிராஸ் பார்டர் பேமெண்ட்டுமே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எவல்யூஷன் ஆஃப் மணிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக அதை வந்து வர வர பழகிடுவாங்க அவங்க. இந்தியாவில் அதுக்கான ஸ்பேஸ் இருக்கா சார்? நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பாக இருக்குது. எதனால் நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து யூஎஸில் இருக்கிற இப்போ அங்கே இருக்கிற வந்து இப்போ பேபாலாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஃபேஸ்புக், அங்கே இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லையுமே எம்ப்ளாயீஸ்க்கு இங்கே எப்படி நம்ம பிஎஃப் பிடிக்கிறாங்க, எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட் அந்த பெனிஃபிட்டில் வந்து கட்டாயம் வந்து கிரிப்டோவும் இருக்கணும்னு சொல்லி ரூல் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்டே ஒரு சீப் பொசிஷனில் தான் இருக்கிறாரு யூஎஸில். ஸோ அவருமே சொல்கிறாரு எங்கள் ஆஃபீஸ்லேயே எங்களுக்கு வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க கிரிப்டோவையும் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு. இல்லை கிரிப்டோவும் எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் வந்து ட்ரான்சாக்ஷன் நடக்கணும். ஏன்னா இங்கேருந்து தானே மேஜர் ஐடி ப்ராஜெக்ட்ஸ் வந்து அங்கே அவுட் சோர்ஸ் ஆகுது. கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெகுலேட்டட் தான். இந்தியன்ஸ் வந்து நிறைய அதுக்குள்ளே வருவாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. பட் இன்னைக்கு இருக்கிற ஒரு யங்கர் ஜென்ரேஷன் ஒரு மாஸ் பாப்புலேஷன் கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா கிரிப்டோலாம் வந்து நிறைய பணம் இருக்கிறவங்க பண்ணுறது, கோடிகளில் டீல் பண்ணுற பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் இருக்குது. ஸோ கிரிப்டோ யாருக்கான ப்ராடக்ட்? ஒரு காமன் இன்வெஸ்டர், ஒரு லோ இன்கம் கேட்டகரியில் இருக்கவங்க கூட கிரிப்டோக்குள்ளே வரலாமா? இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மித்துன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து வேர்ல்டோட டாப் மோஸ்ட்டு ட்ரேடரே வந்து இந்தியா தான் கிரிப்டோவில். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு பிட்காயின் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இன்றைக்கி நம்ம பேசியிருக்க டயத்தில் ஐ திங்க் 66 lakhs to 72 lakhs வரைக்கும் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பட் இந்த டயத்தில் பார்த்து நீங்கள் வந்து அது வாங்குறதுக்கு வந்து அவ்வளோ பணம் இருக்கணுங்கிற அவசியம். நீங்கள் 100 rupeesலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு பைட்ஸில் வாங்கலாம். எவ்வளவோ டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ப்ராஜெக்டை பாருங்கள். ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது. அது ஒரு எக்கோசிஸ்டமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து விசிபிளாக பார்க்கலாம். ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு எதுலேருந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுக்காக நீங்கள் ஃபுல்லாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா இல்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 100 rupees கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கிரிப்டோ மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ்லேருந்து ஒரு ட்வீட் வருது, ட்ரூத் சோஷியல் ஒரு ட்வீட் வருது அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட் பயங்கரமாக வொலட்டைல் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். பட் இந்தியாவில் இருக்கிற ஒரு காமன் இன்வெஸ்டர் மார்க்கெட்டே ரொம்ப வொலட்டைல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்டே. கிரிப்டோ மார்க்கெட் அந்த அளவுக்கு வொலட்டைலா சார்? சார் இது வந்து எப்படின்னா இப்போ இந்த ரீசெண்ட் கிராஷ் மூவ்மெண்ட் மாதிரி நடந்ததை வச்சு எல்லாம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பட் வந்து அப்படி பார்க்கக்கூடாது. கிரிப்டோ வந்து வேர்ல்டு எக்கனாமியை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி பொசிஷனும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, எஃப்ஐஎம்சி மீட்டிங்ஸு, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸு அதில் நீங்கள் உள்ளே போய் பார்ப்பீங்க. இல்லை க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸு இதை பார்த்து நீங்கள் வந்து அதோட நியூஸ் வந்து இம்பேக்ட் ஆகுதுன்னு நினைப்பீங்க. அதே மாதிரி தான் கம்பைன்டு குளோபல் எக்கனாமியோட ஃபோர்காஸ்டர் ப்ரிடிக்ஷன் அதாவது வந்து லைவ் மார்க்கெட்னு கிரிப்டோவில் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கிராஷை பற்றி பயப்படுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 540 பில்லியன் வந்து லிக்விடேட் பண்ணியிருக்காங்க கிரிப்டோவில் இருந்து. அப்படின்னா நீங்கள் அதை அந்த $540 பில்லியன் வந்து நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. இந்தியன் ரூபியில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது பல லட்சங்கள் வரும். ஸோ இவ்வளோ வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து லிக்விடேட் பண்ணி என்கேஸ் பண்ணி கேஸாக எடுத்தும் அந்த மார்க்கெட் வந்து ஜீரோ ஆகாமல் திருப்பி 20% அப் ஆயிருக்கு. ஸோ லோ பார்த்தீங்கன்னா 62 lakhs வரைக்கும் போச்சு. திருப்பி அதுலேருந்து உங்களுக்கு 72 lakhs 74 lakhs வரைக்கும் ஹை போச்சு பிட்காயின்.
ஸோ இவ்வளோ லிக்விடேட் பண்ணியும் திருப்பி மார்க்கெட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுது. இது வந்து நிறையா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட 10 டைம்ஸ் ஹையர் மணி. ஆனால் ஸ்டில் அப்படியே தான் சஸ்டெயின் ஆகுது. ஸோ ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து இதில் இருக்க அந்த கிராஸ் இதை பற்றிலாம் பயப்படணுங்கிற அவசியம்லாம் நிறைய பல இதை தாண்டி வந்துருச்சு கிரிப்டோ. ஸோ ரெகுலேட்டரி பெர்ஸ்பெக்டிவ்லேயே 2-3 வெர்ஷன் வந்துருச்சு. ஸோ அதனால் அதை பற்றிலாம் நம்ம ஒரி பண்ண அவசியம் இல்லை. பட் லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட். ப்ராஜெக்டை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற கிரிப்டோ மார்க்கெட் இந்தியாவில் எப்படி இருக்கு? குறிப்பா ஹெச்என்ஐஸ்லாம் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்களா சார்? கண்டிப்பாக ஹெச்என்ஐஸ் தான் அதிகமாக பண்ணுறாங்க. ஹோல்டிங்ஸ் அவங்க தான் அதிகமாக பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஹெச்என்ஐஸ்ன்னு எடுத்துகிட்டீங்க, ஒரு இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கிரிப்டோ ஹோல்டிங்ஸ் இருக்குது. ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரிலையும் ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கிரிப்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது. ஸோ எல்லாத்துக்கிட்டையுமே பிட்காயின்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக அவங்க இந்த வெனின்சுலா வாரில் கூட வந்து அதில் ஒரு கமெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. எதனால வந்து அதை வந்து அட்டாக் பண்ணி எய்தர் நீங்கள் ஆயிலுக்கு அட்டாக் பண்ணீங்களா இல்லை அவங்ககிட்ட இருக்கிற பிட்காயினுக்கு அட்டாக் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு சீரியஸாக போயிட்டு இருக்கு அதில் டாக்ஸ் எல்லாமே. ஆனா ஹெச்என்ஐஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க போர்ட்ஃபோலியோவ மேனேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு நெறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்துப்பாங்க. பட் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டரா கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாறுமா? சார் கண்டிப்பாக மாறும். ஏன்னா ஹெச்என்ஐஸோட வியூஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நிறையா ஆர்என்டி பண்ணியிருப்பாங்க. நிறைய விதத்தை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறையா ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஒரு மூவ் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பல தடவை யோசிப்பாங்க. அது பண்ணலாமா வேணாமா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இறங்கும்போது போல்டாக இறங்குவாங்க. ஸோ வென் இட் கம்ஸ் டு ரீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, நீங்களும் அதே மாதிரி வந்து ரிசர்ச் பண்ணலாம். இப்போ வந்து ஏஐலாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாலே அதை நீங்கள் போட்டு சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் அவுட்புட் எடுத்து பண்ணலாம். இப்போ நீங்கள் எங்களோட ஆப்லேயே எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஹீட் மேப்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். அது உங்களுக்கு ஒரு ஃபோர்காஸ்ட் மாதிரி கொடுக்கும். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கனோட இன்ஃபோவும் இருக்குது. நீங்கள் எடுத்து ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணி நீங்கள் வந்து இருக்கிற ஃபண்ட்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இது வந்து ஒரு நியூ டெக்னாலஜி. ஓகே, எமர்ஜிங்காக இருக்குது. இதோட மேஜர் இதே வந்து ஒன் நேஷன் ஒன் கரன்சிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பிட்காயின் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பிட்காயினை கொடுத்து ஐஎன்ஆர் வாங்கலாம், பிட்காயினை கொடுத்து யூஎஸ் டாலர் வாங்கலாம், பிட்காயினை கொடுத்து திரம்ஸ் வாங்கலாம், யூரோ வாங்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஃபியாட் டிஃபர் ஆகுது. பட் கிரிப்டோ ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த திங்கிங் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ மார்க்கெட்ல நெறைய பிக் ஷாட்ஸ்லாம் புதுசா காயின்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ரீசென்ட்டா ஜியோ கூட ஒரு காயின் லான்ச் பண்ண போறோம். ஜியோ காயின் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கார்ப்பரேட்ஸ்லாம் இந்த மார்க்கெட்குள்ள வருது. ஒரு இந்தியன் இன்வெஸ்டரா இது நமக்கு பாசிட்டிவா இருக்குமா? இது நம்ம எப்படி இத புரிஞ்சுக்கணும் சார்? கண்டிப்பாக வந்து இப்போ வந்து இவங்க மட்டும் இப்போ எலான் மஸ்கே வந்து அவர் வந்து டாஜ் காயின் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ இப்போ இவங்க நம்ம சைடு இப்போ ஜியோ, அம்பானி அவங்க வந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி வந்து எக்கோசிஸ்டம் இருக்குது. இப்போ எலான் மஸ்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் ஒருத்தர் இவங்க வந்து ஆல்ரெடி எக்கோசிஸ்டம் வச்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்லேருந்து, கிளாத்திங்லேருந்து, ஆயில்லேருந்து எல்லா பிராண்டுமே வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக பெனிஃபிட்டாக தான் இருக்குது எல்லாத்துக்குமே. அவங்க வந்து பாலிகானோட பேசிகிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் நியூஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறது அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம கிரிப்டோ வந்து ரெகுலேட்டட் அப்படின்னு சொல்றோம். அதுல நீங்க தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். லிக்விடிட்டி நெறைய இருக்கு. அப்படிலாம் நெறைய பேசுறோம். ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு காமன் இன்வெஸ்டருக்கு வர டவுட் என்னன்னா, இதுல நான் போட்டா முதல்ல என் பணம் சேஃபா இருக்குமா? என் பணம் 0 ஆகாம இருக்குமா? அப்படிங்கிற கேள்வி நெறைய இருக்கும். ஸோ கிரிப்டோ மார்க்கெட் சேஃபான மார்க்கெட் தானா? கிரிப்டோ 100% சேஃப் தான். ஸோ அதை யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்மை பொறுத்து தான் இருக்குது சேஃபாக இல்லையாங்கிறது. ஸோ நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக எந்த ப்ராஜெக்ட்டில் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, யாருக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ மற்ற பிளாட்ஃபார்ம் எடுத்திங்கன்னா ஒருத்தர் ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போதே வந்து ஓடிபி இதெல்லாம் மெயில் ஓடிபி இதெல்லாம் காமனாக இருக்கிற மாதிரி டிஎஃப் இன்ட்ரடியூஸ் பண்ண 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேட்டர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அப்படின்னா கூகுள் ஆத்தென்டிகேட்டர், மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர், நீங்கள் எந்த ஆத்தென்டிகேட்டர்னா நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோ, உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டோ, இல்லை உங்களோட அவுட்லுக் அக்கௌண்ட்டோ நீங்கள் அந்த அக்கௌண்ட்டோட மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கண்ட்ரோல் ஃபுல்லாக உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஈவன் நாங்களே நினச்சாலுமே உங்களோட அக்சஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து எவ்ரி 30 செகண்ட்ஸுக்கு வந்து அந்த பாஸ்வேர்ட் மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து செக்யூராக வச்சுருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக அது செக்யூர் தான். ப்ளஸ் இது இல்லாமல் வந்து எங்களோட வேலட் செக்யூரிட்டி நாங்கள் வந்து லிமினல் கஸ்டடி, ரிப்பிள் கஸ்டடி அண்ட் பிட்கோ கஸ்டடி. ஸோ 3யுமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இவங்க தான் வந்து வேர்ல்டு டாப் மோஸ்ட் கஸ்டடி ப்ரொவைடர்ஸ். ஸோ அதில் வந்து பிட்கோ வந்து அவங்க வந்து இன்ஷூர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு கீஸ் ஒரு இதுவுமே. ஸோ ப்ராப்பராக எல்லாமே இப்போ செக்யூராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த செக்யூரிட்டி வந்து உங்கள்கிட்டையும் ஒரு கை இருக்குது. ஸோ அதனால் இந்த அளவுக்கு செக்யூராக தான் இருக்குது நெட்வொர்க்கில்.
இந்தியாவ பொறுத்தவரைக்கும், இங்க இருக்கிற பாப்புலேஷன்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 10%க்கு கம்மியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிரிப்டோல இதோட நிலைமை என்னவா இருக்கு? குறிப்பா நீங்க இன்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த மார்க்கெட்ட ஒட்டி என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க சார்? இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் அண்ட் செக்யூரிட்டி பேஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். பட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து இன்னுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக போய் ரீச் ஆகலை இந்தியாவில். ஆனால் கிரிப்டோ மார்க்கெட் வந்து நாலேஜ் வந்து கிரிப்டோ பற்றி எல்லாத்துக்குமே வந்துருச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னும் யாருன்னு இனிஷியேட் பண்ணல. பட் ஒரு செக்டர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே நீங்கள் கேட்கும்போது சொன்னேன், டாப் மோஸ்ட் ட்ரேடிங் வந்து இந்தியா தான் ஹோல்ட் பண்ணுறாங்க கிரிப்டோவில். ஸோ இப்போ அவேர்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வர வர வந்து நம்மளுக்கு இனிஷியேட் ஆகும். ஸோ எங்களோட யுனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்டார்டிங் 2022 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஒரு சின்ன ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ தென் அதாவது நம்ம ஒரு நாட்டையுமே நம்ம சால்வ் பண்ணிகிட்டே வர வர என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு புதுசாக அடுத்தடுத்த லெவல் என்னென்ன போகணுங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு யோசிக்க தோணுது. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பண்ணுறதே பெருசாக இருந்துச்சு. தென் வந்து லான்ச் பண்ணோம். தென் ரெகுலேஷன்லாம் ரெகுலேஷன் வந்துச்சு. தென் வந்து கவர்மெண்ட் இன்குபேஷன் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதையும் நாங்கள் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டோட செக்யூரிட்டி நீங்கள் கேட்ட மாரி செக்யூரிட்டி இருந்துச்சா, அதனால் ப்ரீவியஸில் நடந்த தவறுகள், மற்ற எக்ஸ்சேஞ்சஸில் என்னென்ன இஷ்யூஸ் நடந்துச்சோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி உள்ளே வந்தோம். ஸோ தென் அடுத்த லெவல் என்ன போணும்? ஸோ இன்னும் குளோபல் எக்ஸ்பான்ஷன் எப்படி பண்ணுறது? இதில் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறது எப்படி? யுனிவர்சல் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அதாவது ஐபிஎஃப் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ண முடியுமா? ஸோ தென் எஸ்ஐபி மாடியூல். ஸோ தென் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்கெட்டிங் சிஸ்டம் எப்படி பண்ணுறது? என்எஃப்டி, மெட்டாவர்ஸ், பேமெண்ட் கேட்வே. ஸோ இந்த லெவலில் எப்படி போடுறது? ஸோ இதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இந்த கிரிப்டோ மார்க்கெட், கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நெறைய பேசினோம். இப்போ ஃபைனலா இப்ப எனக்கே இருக்கிற டவுட் என்ன அப்டின்னா, நான் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ் அப்டின்னு ஆல்ரெடி என் முன்னாடி நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் கிரிப்டோலயும் ஏன் எக்ஸ்போஷர் எடுத்துக்கணும்? அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் பார்க்கலாம். டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மாறுதுங்கிற மாதிரியும் நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, குளோபல் எக்ஸ்போசர் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்குது. ஸோ இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன கூகுளோட ஸ்டாக்ஸ் நான் வாங்கணும்னு நினச்சா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து கொஞ்சம் வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. நம்மளால் வந்து இந்தியன் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் அதாவது ஈஸி அக்சசபிள் இந்தியன் ஸ்டாக்ஸ் வாங்க முடியாதுன்னு சொல்ல, ஈஸி அக்சசபிள் இந்தியன் ஸ்டாக்ஸ். ஸோ ஆனால் வந்து அதே மாதிரி வந்து கிரிப்டோங்கிறது வந்து ஒரு குளோபல் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த காயின் வாங்கணும்னு நினச்சாலும் உங்களால் இங்கே உங்களோட கரன்சியை கொடுத்தே நீங்கள் வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸியாக இருக்கிறதுனால தான் ஒரு ஈஸி அக்சசபிள். அண்ட் தென் வந்து முன்னாடி சொன்னால் எவல்யூஷன் ஆஃப் மணி. இப்போ நம்ம சாம்சங் சீரீஸ்லேயே இப்போ S25 வந்துருச்சுங்களா, 25, 26 அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. S3லேருந்து பாருங்கள் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வருஷம் அதே மாதிரி தான் எவல்யூஷன் ஆஃப் மணி நான் சொல்கிறோம். ஃபியாட்லேருந்து, பேப்பர் கரன்சிலேருந்து, டிஜிட்டல்லேருந்து, சிபிடிசிலேருந்து இப்போ கிரிப்டோ வந்திருக்கு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நம்ம அடுத்த இதுக்காக. ஏன்னா நம்மளோட ஹியூமன் நீட்ஸ் வந்து சொல்லுவாங்களே, பெரிதினும் பெரிது கீழ் அந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நிறுத்த முடியாது நம்மளால். அதனால தான் நம்ம டெக்னாலஜியை ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம கூட தான் சேர்ந்து ட்ராவல் பண்ண முடியும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ட நம்ம பிளான் பண்ணாலும், இல்ல ட்ரேட் பண்ணா கூட, அதுல என்ன ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தான் அந்த டெசிஷனே எடுப்போம். மார்க்கெட்லலாம் வந்து 12% வரைக்கும் ஆவரேஜா ரிட்டர்ன் அப்படின்னு செபியே சொல்றாங்க. அந்த மாதிரி கிரிப்டோல ஏதாவது நம்ம கிளைம் பண்ண முடியுமா சார்? சின்ஸ் வந்து இது வந்து ஒரு டெவலப்பிங் டெக்னாலஜி தான் அது. ஓகேங்களா? இப்போ தான் நோட்ஸ் எல்லாமே வந்து செட் ஆயிருக்கு. நோட்ஸுங்கிறது வந்து ஒரு எல்லா கண்ட்ரிலையுமே வந்து அந்த டேட்டா சென்டரில் வந்து நோட்ஸ் வந்து இப்போ தான் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறத விட்டுட்டு அந்த கிரிப்டோவுக்கு பின்னாடி என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஸோ அதை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் எத்திரியம் டோக்கன்ஸ் வாங்குறீங்கன்னா, அது எத்திரியம் காயின் வந்து அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் சொல்கிறாங்க. இந்த எத்திரியம் டோக்கன் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த காயினோட ரேட் எப்படி ஏறும்னா, என்னோட எத்திரியமில் வந்து என்னோட டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க புது புது ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணும்போது அதில் அவங்க யூஸ் பண்ணுற டோக்கன் வந்து எத்திரியமாக தான் இருக்கும். ஸோ அந்த கேஸ் ஃபீஸில் வர ரெவன்யூவை தான் நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு டோக்கன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வந்து ஒரு டோக்கன்ஸுக்கு ஒரு இது இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ பாலிகான் நம்மளோட இந்தியன் பேஸ்டு ஒரு எக்கோசிஸ்டம் டோக்கன் அது. ஸோ அவங்களுக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. அவங்க டிஸ்னி கூட டைப் பண்ணிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இவ்வளோ ஷார்ட் டைமில் இவ்வளோ பெருசாக அச்சீவ் பண்ணி வரதெல்லாம். ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது நீங்கள் அதை அவங்க அதை கிளியர் கட்டாக அவங்களோட வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க. இதை தான் பண்ணுறேன், இது மூலமாக தான் வருது. ஸோ இந்த டோக்கன் வந்து இந்த டோக்கனை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். அது நிறையா கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் வந்து அந்தந்த இது வந்து ஃபுல்லாகவே டெக்னிக்கல் கோடடாக இருக்குது, பிளாக்செயின் கோடடாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணால் அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ எல்லாமே இதில் ஆட்டோமேட்டட். நீங்கள் ஒரு நோட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து அதுவுமே ஆட்டோமேட்டட். அதையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது.
வர்றதையும் எடுக்க முடியாது, கொடுக்கறதையும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி தான். ஒவ்வொரு காயினுக்கு பின்னாடியும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆல்ரெடி ஐடி இண்டஸ்ட்ரியில ஏஐ ரெசெஷன் அப்படின்னு ரொம்ப பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாமே இதுக்கு ஒரு த்ரெட்டா மாறாதா? இந்த ப்ராஜெக்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, அகைன் கிரிப்டோ மார்க்கெட்ட அது டிஸ்டர்ப் பண்ணாதா? பட் இந்த டெக்னாலஜிய பத்தி நான் சொல்றேன். ஆக்சுவலா பிளாக் செயின் டெக்னாலஜி இப்போ தான் எமர்ஜிங்கா இருக்கு. ஓ. இன்னும் ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு வந்து இதில ரெசெஷன்லாம் இருக்காது இதில. மேபி இது ஒரு குட் நியூஸா இருக்கும். டெவலப்பர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ப்ராஜெக்ட்ஸ் அதிகமா வருது. இதில வந்து நம்ம இப்போ இந்த ஆர்டபிள்யூ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ரியல் வேர்ல்ட் அசெட் டோக்கனைசேஷன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட்ட குடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, டெவலப்பர்ஸ் வந்து டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு இந்த இதில. அதனால இப்போ இந்த ஃபீல்ட்ல வந்து ரெசெஷன் வர்றது கொஞ்சம் கம்மி. ஏஐ வந்தாலுமே ஏஐ பிளஸ் பிளாக் செயின். இப்போ இதோட ஏஐ வெப்3 இதோட குரோத் பார்த்தீங்கன்னா 2026ல $843 மில்லியன் இருந்தது. தென் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2030ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பில்லியன் வரை எக்ஸ்பேண்ட் ஆகும்னு இருக்காங்க. ப்ரொஜெக்டட் குரோத் வந்து. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபண்டிங் அதிகமா வர 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 அதுக்கான டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து வேலைவாய்ப்பு வந்து அதிகமா தான் வரும் இதில. மத்த ஃபீல்ட பத்தி தெரியல. பட் இந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு கண்டிப்பா டெவலப்பர்ஸ்க்கு, அந்த யூத்ஸுக்குலாம். கிரிப்டோ இன்வெஸ்ட்மென்ட், கிரிப்டோ மார்க்கெட் பத்தி நம்ம நெறைய பேசினோம். ஆனாலும் இத பார்த்துட்டு இருக்கிற இன்வெஸ்டர்ஸுக்கு இன்னும் நம்ம இத சூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற கொஸ்டின் அவங்க மனசுல இருக்கும். ஸோ கிரிப்டோ இன்வெஸ்ட்மென்ட் ஏன் அப்படின்னு கேட்டா, அத எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ணுவீங்க சார்? அப்ப இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்னா வந்து நீங்க வந்து போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணுங்க. ஸோ எல்லா இதுலயும் பண்ற மாரி இதுலயும் பண்ண பட் இதில மட்டுமே பண்ணுங்கன்னுலாம் நான் சொல்லல. இது வந்து ஒரு எவால்விங் டெக்னாலஜி. ஸோ இது நெக்ஸ்ட் ஜென் ரெவல்யூஷன்னே சொல்லலாம். ஓகேங்களா? பட் கரன்சிய டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுலயும் நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றது வந்து ஃபியூச்சருக்கு வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ இந்தியால இன்னைக்கு நெறைய யங்ஸ்டர்ஸ்க்கு கிரிப்டோ அப்படிங்கிற வேர்ட் மட்டும் தெரிஞ்சிருக்கு. பட் அப்படின்னா என்ன? அத பத்தி அத நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா? அது ஒரு லீகலான ப்ராடக்ட் தானா? அப்படின்னு நெறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்திருக்கும். அத பத்தி ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ மேம். தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.